அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவண ஆனந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 225 நித்திய விளக்கு. உபதலைப்பு எண் 3 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1499 1500. மயலற வழியா வாழ்வு மேன்மேலும் இயலுறவின் நுழ தேற்றிய விளக்கே. அருள் விளக்கை ஆன்மத்தளியில் நித்தியமாய் எரிந்து கொண்டு விளங்கும்படி செய்துள்ளார் நம் அருட்பெரும்பதி. ஆனால் அவ்விளக்கு அருட்கண் பெறாதவர்களுக்கு எப்படியும் அறிய முடியாதபடி தோற்றாதிருக்கின்றதாம். பொறி அறிவாகிய புலனுக்கும் கரண அறிவாகிய மனதுக்கும் ஜீவ அறிவாகிய சாதாரண உணர்வுக்கும் சற்றும் விளங்காத விளக்கு இதுவாகும். மேல் ஆன்ம ஞானம் பெற்று அகக்கண் கொண்டு உணர்வோர்க்கு ஒருவாறு வெளிப்பட்டு ஆன்ம பாவனையில் சில காலம் விளங்கி நின்று சில அற்புத சித்தி சக்திகளையும் வழங்கி நிலவி தேக அந்தியத்தில் மறைந்து சூனியமாகி விடுகின்றதாம். ஆகவே ஆன்மஜோதி தீபம் தோற்றா நிலையும் தோன்றி மறைபடும் நிலையும் அருள் உண்மை வெளிப்படாத மருள் மயக்க நிலையே ஆகும். இந்த மருள் நிலையே இங்கு மயல் எனப்படுகின்றது. மேற்படி மயல் அறவும் அழியா வாழ்வு மேன்மேலும் இயல் உறவும், அதாவது மயல் என்னும் மருள் நிலை நீங்கிடவும் அருள் ஒளி தோற்றி நித்திய வாழ்வு இடையறாது என்றென்றும் விளங்கி கொண்டிருக்கவும் இந்த அருட்பெருஞ்சோதி தீபம் நம் உளத்தை பிரகாசித்து கொண்டிருப்பதாம். மனித பிறவியேற்ற ஆன்மாவுக்கு மருள் நிலை நீங்கி அருள் நிலை உண்டாகும் வரையும் மேலும் மேலும் பிறப்பும் இறப்பும் வந்து அகன்று கொண்டே இருக்கின்றனவாம். ஒவ்வொரு பிறப்பிலும் வாழ்க்கை அனுபவத்தால் சுகதுக்கத்தில் பட்டு பட்டு தேறி வேண்டுதல் வேண்டாமையற்ற நிலை அருளில் நாட்டம் உண்டாகி தயா விசார வாழ்வு மேற்கொள்ளும் போது இத்தீபம் வெளியாகின்றது. இத்தீப ஒளி மயமாகி நின்று அருட்பணி புரிந்து வர வர அந்த அருள் விளக்கின் ஒளி உயிர் உடம்பு முழுதும் நிரம்பிட மரணமில்லா நித்தியானந்த வாழ்வு சித்திக்கின்றதாம். இப்படி இவனே அருட்சுடரின் இயல்பினனாய் அருட்பிரகாச வடிவினனாய் விளங்கிடும் பொருட்டே இவனில் இத்தீபம் ஒளிவிடச் செய்து வைக்கப்பட்டுள்ளதாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.